எனது அன்பு நேயர்களே வணக்கம். உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மீனராசி அன்பர்களே, பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் 1 முதல் 4 பாதங்கள், ரேவதி நட்சத்திரத்திலே 1 முதல் 4 பாதங்கள் ஆகிய 9 நட்சத்திர பாதங்கள் கொண்ட மீனராசி அன்பர்களுக்கு ஜூலை 2024 குரோதி வருஷத்தைய ஆனி மற்றும் ஆடி மாதத்திலே அமையக்கூடிய இந்த ஜூலை 2024ற்கான பொது பலன்களை இந்த பதிவிலே தருகின்றேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத மீனராசி அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவை முழுவதுமாக கேட்பதன் மூலமாக ஏழரை சனி காலத்திலே ஒரு அருமையான காலம் இருக்கிறது, அது ஜூலையாக இருக்கும் என்பதை பற்றிய ஒரு புரிதல் என்பது கிடைக்கும். கடந்த 17 ஜனவரி 2023 துவங்கிய சனி பகவான் 12ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை நோக்கி ராசியை விரட்டி வந்தார் என்றே சொல்ல வேண்டும். அலைச்சல், தடை, தாமதம் என்றெல்லாம் பல நிலைகளிலே உங்களுக்கு இருந்து கொண்டிருந்திருக்கும். ஆனால் ஜூலை மாதம் 2024 துவங்கும் சற்று ஒரு நாளுக்கு முன்பாகவே சனி பகவான் தன்னுடைய வக்ரகதி பயணத்தை துவங்கிவிட்டார். அப்படி என்றால் என்ன? உங்களுடைய ராசிக்கு 12ஆம் நிலையிலே அவர் நின்று மெதுவாக பின்னோக்கி செல்லக்கூடிய நிலை. உண்மையிலேயே இது ஒரு ஜாக்பாட் நிலைதான் உங்களுக்கு. தொடர்ந்து சனி பகவானுடைய அந்த விரைய சனியினுடைய தீட்சண்யம், அந்த வேகம் சற்று இப்போது குறையும். ஏழரை சனி தொடங்கிற்று என்ற பதற்றம் எல்லாம் இப்போது சற்று குறைந்து உங்களுக்கு தற்சமய காலத்திலே ஜூலை 2024 விரைய வீட்டில் இருந்த அந்த சனி பகவான் அவர் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய நேரத்திலே சற்று உங்களுடைய விஷயங்களை தீர்க்கமாக, கம்பீரமாக, தெளிவாக யோசித்து குழப்பமற்ற நிலையிலே முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை அமையும். அதேபோல் கணவன் மனைவிக்கு உள்ளே இருந்த ஏதோ பனிப்போர் போன்ற நிலை முன்னர் பார்த்து கொள்ளும் போது அன்பாகவும், ஒருவரோடு ஒருவர் ஒன்றாக இருக்கும்போது அன்பாக இருப்பது போன்றும், அதன் பின்பு அந்த மனதிற்குள் ஒரு குரோதம், துவேஷம் இருக்கக்கூடிய நிலை இருந்தால் அது இப்போது மாறும். அப்படி மாறும் பட்சத்தில் அதை தக்க வைத்துக் கொள்வது வரக்கூடிய காலத்தில் மீனராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். உங்களுடைய குழந்தைகள் கூட இப்போது சற்று அவர்களுடைய ஏதேனும் பழக்க வழக்கங்களிலே ஏதோ தவறு இருந்தால் அதிலிருந்து மீண்டு அவர்கள் நல்ல நிலைக்கு மாற்றுவதற்கு இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்வது சிறப்பாக இருக்கும். விரைய செலவுகள் ஏதேனும் இருந்தால் வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, அல்லது குழந்தைகளுடைய கல்விக்காக பணம் செலுத்துவது, திருமணம், சீமந்தம், வளைகாப்பு, காது குத்தல் போன்ற சுப நிகழ்ச்சிகளை உங்களுடைய இல்லத்திலே நிகழ்த்தி செலவுகளை விரைய செலவாக மாற்றிக்கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும். சனி பகவான் 6ஆம் வீட்டை பார்ப்பதால் இப்போது கடன் உண்மையிலேயே குறைவதற்கான வாய்ப்பு, இது ஒரு வரம்தான். அது வக்ரகதியில இருக்கக்கூடியவர் 6ஆம் இடத்தை பார்க்கும்போது கடன், நோய், வழக்கு இவையெல்லாம் குறையக்கூடிய அல்லது மறையக்கூடிய ஒரு அற்புதத்தை கூட செய்வார். அதற்கு விடாமுயற்சி, தன்னம்பிக்கையோடு உழைப்பும் இருக்க வேண்டும். முயற்சியே இல்லாமல் கடன், வம்பு, வழக்கு அடைந்து விடுமா என்றால் அடைவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகும். அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி தடைபட்டு இருக்கக்கூடிய விஷயங்களிலே ஒரு தடையை விலக்கி சிறப்பை ஏற்படுத்தும். குலதெய்வ வழிபாடு சிறப்பை தரும். அது மட்டுமல்ல, சனி பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடம் என்பது உங்களுக்கு தன, வாக்கிய, குடும்பஸ்தானம். இப்போது பேச்சிலே மிக கவனமாகவும் கண்ணியமாகவும் இருக்க வேண்டும். உங்களுடைய மூத்தவர்கள், வீட்டிலே தாய், தந்தை, பெரியவர்கள், அண்ணன் போன்றவர்களிடம் சற்று கூடுதல் கண்ணும் கருத்தும் கனிவும் பணிவோடு இருக்கும்போது ஏழரை சனியிலே பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். மனப்புழுக்கம் இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற சற்று போராட வேண்டிய காலமாகத்தான் இருக்கும். மேலும் இந்த மாதம் ஜூலை 2024 கிட்டத்தட்ட பாதி வரை என்று கூட சொல்லலாம். ஜூலை 12 வரை செவ்வாய் ஆட்சி பெற்று 2ஆம் இடத்திலேயே இருப்பார். செவ்வாயினுடைய பார்வை பெற்றிருப்பார். ஆகையினாலே மிக கவனமாக பேச்சிலே இருக்க வேண்டும். பேச்சிலே ஏதேனும் தேவையற்ற அனாவசிய வார்த்தைகளை விடும்போது சிக்கல் ஏற்படும். செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். செலவுகளை நிச்சயமாக குறைப்பது என்பதும் சேமிப்பை உயர்த்துவது என்பதும் தான் நோக்கமாக இருக்க வேண்டும்.
தொழிலிலே இருக்கிறீர்கள், தொழிலதிபர்களாக இருக்கிறீர்கள் என்றால் சற்று கூடுதல் எச்சரிக்கையாக இருங்கள். உங்களுக்கு மறைமுக எதிரிகள், அது இயற்கையாக கூட இருக்கலாம், அதன் மூலமாக நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும். ஆகையினால் சற்று உங்களுடைய விஷயங்களை தீவிரமாக அலசி ஆராய்ந்து எதில் சவால்கள் வரும், எதில் சிக்கல் இருக்கும் என்று பார்த்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மூலமாக வெற்றியை பெற பாருங்கள். அரசு சார்ந்த வேலையிலே இருப்பவர்கள் உங்களுடைய வேலை இடத்திலே உங்களோடு பணிபுரிபவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய மாதம் இந்த ஜூலை மாதம். அதன் காரணமாக வேலையிலே ஒரு திருப்தி என்பது இருக்கும். அரசு அல்லாத தனியார் துறையில வேலையில இருப்பவர்களுக்கு சற்று இந்த வேலை மாறலாமா, இத்தோடு சம்பளம் கூட அதிகமாக வருமா என்ற அந்த மனதிலே ஒரு அலைவாயக்கூடிய நிலை இருக்கும். அப்படி மாற வேண்டும் என்று நினைத்தால் ஒரு வேலையை கிடைத்தால்தான் இருக்கக்கூடிய வேலையை விட வேண்டும். இல்லை என்றால் அத்தகைய சூழ்நிலையில் மனதை கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்ளவில்லை என்றால் 100% உங்களுக்கு லாபம் தராத ஒரு முயற்சியில் நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும். ஆகையினால் இருக்கும் வேலையை விடாமல் இருப்பது சிறப்பு. புதன் 5ஆம் வீட்டிலே இருக்கிறார். இதன் காரணமாக காதல் உணர்வுகள் மேம்படக்கூடிய, எப்படியாவது ஒரு காதலை உங்கள் வசமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். ஆனால் 2ஆம் இடத்திலே ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் ஜூலை 12 வரை ஏதேனும் ஒரு தவறான வார்த்தை அல்லது கோபமான வார்த்தைகளை பேசி அதை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. அன்பு நிறைந்த வார்த்தைகளையே, அது உங்களுடைய இல்லற திருமண உறவானாலும் சரி, கணவன் மனைவியானாலும் சரி, அல்லது வியாபாரம் தொழில் வேலை எங்கு ஆனாலும் சரி, இனிய வார்த்தைகளை பேச வேண்டும். எதற்காக சொல்கிறேன் என்றால் 2ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய செவ்வாய் சனியினுடைய பார்வை பெறுகிறார். அது மட்டுமல்ல, வக்ர சனியினுடைய பார்வை 2ஆம் இடத்திலே, சனி பகவானுடைய பார்வை செவ்வாய் அங்கிருந்து மாறி குருவோடு சேர்ந்து குருமங்கலம் தந்த பின்பும் இருக்கும். ஆகையினால் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை துணையை பற்றி சற்று ஏதேனும் சந்தேகங்கள் ஏற்படுகிறது, உங்களோடு வேலை செய்பவர்களை பற்றி ஒரு அவநம்பிக்கை ஏற்படுகிறது என்றால் விஷயத்தை பிரச்சனையாக்காமல் தெளிவான பேச்சு, அந்த பேச்சின் மூலமாகவே முடிவுகளை எடுப்பது என்பது சிறப்பாக இருக்கும். உடல் நலம், சனி பகவான் வக்கரம் பெற்று இருக்கக்கூடிய நிலை 12ஆம் இடத்துல சற்று ஏதோ கண்களிலே ஒரு நீர் வடிதல், கண்களில் வலி, பாதங்கள் குதிகால் வலி, முழங்கால் வலி அல்லது சிறு சிறு காயம் சுளுக்கு போன்ற விஷயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மிக கவனமாக இருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் நீண்ட நெடுந்தூர பயணங்களின் போது சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். மீனராசி என்பர்களே, அலைச்சல் என்பது நிச்சயமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காரணம் என்னவென்றால் ராசியில இருக்கக்கூடிய ராகு மிக பெரிதாக சாதித்து விட வேண்டும் என்று அலைச்சலை தரக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படும். ஆகையினாலே அதிலே கவனமாக இருக்க வேண்டும். ஜூலை 12 வரை ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்திலே, ஆகையினால் நிலம் வாங்குவது போன்ற விஷயத்திலே உங்களுடைய பேச்சு ஈடுபடக்கூடிய அமைப்பு, அதிலே சற்று கண்ணியத்தோடு இருந்தால் வெற்றி என்பது நிச்சயம். அந்த ஜூலை 12க்கு பின்பு கூட அந்த 2ஆம் இடத்திலே சனி பகவானுடைய வக்கர சனியினுடைய பார்வை என்பது இருக்கும். இதனால் குடும்பத்திலே பரஸ்பரம் இனிய பேச்சு இருந்தால் உங்கள் மீது பாசம் என்பது கூடுதலாக இருக்கும். இல்லை என்றால் பேச்சின் காரணமாக அவ்வப்போது வாக்குவாதம் அல்லது அந்த வாக்குவாதம் சண்டையாக மாறி மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால் சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு பேசும்போது குடும்பத்தில் இருப்பது நல்லது. மாதம் முழுவதும் கேது 7வது வீட்டில் இருக்கக்கூடிய காரணத்தினால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். அவர்கள் சில தவறான புரிதல்கள் உங்கள் மீது திணிக்க கூட செய்யலாம். ஏதோ ஒன்றை சொல்லி இதுதான் சரி என்று உங்களை ஒரு வேலையில ஈடுபடுத்தி விடலாம். அப்படி ஈடுபடுத்திய வேலையை தவறென்று இப்போது புரிந்து அதை நீங்கள் பிரச்சனையாக மாற்றாமல் இது சொன்னது தவறு என்பதை மட்டும் புரிய வைத்து அடுத்த நிலைக்கு வாழ்க்கையை நகற்ற வேண்டுமே தவிர குடும்பத்திற்குள் சிக்கலை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. ஏனென்றால் 7ஆம் இடத்திலே ஞானகாரகன் கேது இருக்கிறார். ஆனால் குடும்பத்திலே பிரிவினையோ சிக்கலோ வாராத அளவிற்கு அந்த 7ஆம் இடத்திலும் குருவினுடைய அந்த அற்புத பார்வை, சுபத்தன்மை பார்வை இருக்கக்கூடிய காரணத்தினால் வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆகையினால் சண்டை சச்சரவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். கல்வியை பொறுத்தவரையில் நிச்சயமாக
புத்திசாலித்தனத்தோடு செயல்பட்டு மாணவர்கள் கடின உழைப்பையும் பயன்படுத்தி வெற்றி பெறுவது என்பது நிச்சயம் உங்களுடைய திட்டங்களுக்கான வெற்றி இந்த மாதத்தில் இருக்கிறது. அதனால் உங்களுடைய கல்விக்காக அதிக நேரத்தை ஒதுக்கி சிறந்த முறையிலே படிப்பதன் மூலமாக வெற்றி என்பது நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டின் அதிபதியும் ராசிக்கு அதிபதியுமான குரு பகவான் 3ஆம் இடத்திலே அமர்ந்து அந்த பார்வை என்பது குருவினுடைய பார்வை, குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். அந்த குருவினுடைய பார்வை என்பது 7ஆம் இடத்து கேதுவின் மீது விழுகிறது. ஆகையினால் கேது தரக்கூடிய தடை சிக்கல் இவை விலகுவதற்கு அற்புதமான வாய்ப்பு. ஆகையினால் பிரச்சனை இல்லை. அதேபோல் 9ஆம் இடத்தின் மீதும் விழுகிறது. ஆனால் அந்த 9ஆம் இடத்தின் மீது சனி பகவானுடைய பார்வையும் இருக்கிறது. 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாயினுடைய பார்வையும் மாதம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த அமைப்பு. ஆகையினால் இந்த 9ஆம் இடம் பாக்கியம், உங்கள் தந்தை வழியிலே சிக்கல் வராமல் பெரியவர்களிடம் பிரச்சனை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருக்க வேண்டும். பூர்வீக சொத்துக்களிலே தடை ஏதேனும் இருந்தால் அதை அடுத்த மாதங்களிலே அதை தீர்ப்பதற்கான முயற்சி செய்யலாம். ஜூலை மாதத்தில் அப்படி செய்யும் போது மிகப்பெரிய வெற்றியை தருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. 11ஆம் இடத்திலே குருவினுடைய பார்வை இருக்கிறது. 11ஆம் இடம் சனி பகவானுடைய ஆட்சி வீடு. அந்த 11ஆம் இடத்திலே குருவினுடைய பார்வை உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே லாபம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. மேலும் வக்ரசனி காலத்தில் இப்படி ஒரு அற்புதமான நேரம் என்று தான் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட உங்களுக்கு பல தடை தாமதங்கள் 7 சனி காலம் இருந்தாலும் கூட வெற்றிக்கான வழிகள் தென்படக்கூடிய சனியினுடைய அந்த வக்ரகதி பயணத்தின் மூலமாக விரயச்சனி அதிகப்படியான விரயங்களை தவிர்த்து வாழ்க்கையை வருங்காலம் இந்த 7 ஆண்டு காலத்திற்கு கட்டமைத்துக் கொள்வதற்கு சிறப்பை ஏற்படுத்தும். உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை தேவை. ஜூலை மாதம் 14ஆம் தேதி காலை 8:43 AM முதல் ஜூலை 16 மாலை 7:52 வரை சந்திராசிரமமாக இருக்கிறது. ஆகையினால் இந்த நேரத்தில் செய்யக்கூடிய விஷயங்களில் சற்று கூடுதல் எச்சரிக்கை. புதிய விஷயங்களை துவங்காமல் இருப்பது, நெடுந்தூர பயணங்களை, இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது. அது மட்டுமல்லாமல் ஜூலை மாதத்திலே மற்ற சில நாட்களில் கூடுதல் கவனம் தேவை என்றால் ஜூலை 5, 6, 14, 15, 16, 23, 24 ஆகிய நாட்களிலே கூடுதல் கவனத்தோடு இருங்கள். எனது அன்பு மீனராசி நேயர்களே, அவ்வப்போது ஏற்படக்கூடிய சிறு சிறு கிரக மாற்றம், கிரக பெயர்ச்சிகள் தரக்கூடிய அந்த பலன்கள் அனுகூலமாக மாற்றிக்கொள்வதற்கு தொடர்ந்து மீனராசி அன்பர்களுக்கு பதிவுகளை தந்து கொண்டிருக்கின்றேன். ஆகையால் தான் சொல்லுவேன், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து வைக்கும் போது நான் பதிவிடும் வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்களுடைய மற்ற உற்றார் உறவினர் நண்பர்கள் மீனராசியில இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள். நன்றி.